வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நீட் சிலபஸில் கைனமேட்டிக்ஸ் லெசன், அதாவது 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டர் கைனமேட்டிக்ஸ் இயக்கவியல், அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு டாபிக் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இங்கே 3 விதமான கிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எல்லாமே நம்ம என்சிஆர்டி புக்ஸில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான். ஃபஸ்ட்டு கிராஃப் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கிராஃப் பார்த்தோம், அதே மாதிரி தான் இது விடி கிராஃப், வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் வரையக்கூடிய கிராஃப், திசைவேகத்துக்கும் காலத்துக்குமான கிராஃபு. இந்த கிராஃபு சரியா அப்படின்ட்டு நம்ம முதல்ல சொல்லணும். சரியா அப்படின்னா இந்த கிராஃபு தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னா, நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம், இப்போ இந்த இடத்துல இந்த டைம் எடுத்துக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட டைம். அங்கே சொன்ன மாதிரி இது 2வது செகண்டாக இருக்கலாம். அந்த செகண்டில் அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது, வெலாசிட்டி பாசிட்டிவில் இருக்கும் இல்லையா? அப்போர்டு பாசிட்டிவ், இது என்னது நெகட்டிவ். அப்போ இது உதாரணத்துக்கு இந்த இடத்துல வெலாசிட்டி +5 மீட்டர்/செகண்ட் அப்படின்னா, அதே இங்கே பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், அப்போ -5 மீட்டர்/செகண்டாக இருக்கும். அப்போ ஒரே இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இருக்க முடியுமா? அங்கே சொன்ன மாதிரி தான். ஆப்ஜெக்ட் ஒரே டைமில் 2 வேறு இடத்துல இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி 2 வேறு வெலாசிட்டி இருக்கிறதுக்கு என்னது சான்ஸே கிடையாது. +5 மீட்டர்/செகண்ட், -5 மீட்டர்/செகண்ட் ஆனது ஆப்ஜெக்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகணும், நெகட்டிவ் டைரக்ஷன்லையும், நெகட்டிவ் ஆக்சிஸ்லையும் மூவ் ஆகணும். அப்படி ஒரே நேரத்தில் 2 ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது, வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த கிராஃப் என்னது தப்புன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த கிராஃப் பாருங்கள், பி. இதில் ஸ்பீடுக்கும் டைமுக்கும் உள்ள ஒரு கிராஃப். டைம் ஆக ஆக ஸ்பீடு, வேகம் எப்படி மாறுது அப்படிங்கிறதான் இதில் காமிச்சிருக்காங்க. இப்போ வேகம் இங்கே பார்த்திங்கன்னா சில இடத்துல இதெல்லாம் நெகட்டிவ் போர்ஷன் இல்லையா கிராஃபில். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸ்பீடு நெகட்டிவ் ஆகுமா அப்படின்னா ஆகவே ஆகாது. ஸ்பீடுனா நம்மளுக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் பர் டைம். பர்டிகுலர் டைமில் ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குங்கிறது தான் இல்லையா? அப்போ டிஸ்டன்ஸ் என்றைக்குமே அது ஸ்கேலார் குவான்டிட்டி, அது நமக்கு நெகட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ ஸ்பீடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இதுவும் தப்பு. அடுத்து இது பாருங்கள், டோட்டல் பாத் லென்த்துக்கும் டைமுக்கும் வரையக்கூடிய கிராஃப். இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக டோட்டல் பாத் லென்த் என்ன ஆகும், அதிகமாக தான் ஆகலாம் இல்லையா? இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். இது இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் பாத் லென்த் குறையுது. அப்படி குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து மூவ் ஆகுதுன்னா, இது எப்படி எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆனாலும் அதோடைய பாத் லென்த்துங்கிறது என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் இல்லையா? அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அங்கே குறையிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங்.